பிடி பிக்வீன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து கொள்ளில் வந்து நம்ம சட்னி எப்படி சுவையாக செய்யணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நார்மலாக வந்து இந்த கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இதை வந்து ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு அதை முளைக்கட்டி அதுக்கப்புறம் நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் அதிகப்படியான பெனிஃபிட்டு. இந்த கொள்ளில் வந்து நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய பவர் இருக்குது. அதிகப்படியான உடம்புக்கு ஆற்றலை கொடுக்கும். இது வந்து கொள்ளு வந்து குதிரையெல்லாம் கொள்ளு சாப்பிட்டு தான் குதிரை பலம் ஹார்ஸ் பவர் அப்படின்னு அளவீடே செய்கிறாங்க. குதிரைக்கு பலமே அந்த கொள்ளு தான். அந்த கொள்ளை நம்ம ஏதாவது ஒரு வகையில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப பெனிஃபிட் அதிகம். இந்த கொள்ளை வந்து சுவையாக எப்படி இதை மாற்றுறது? நார்மலாக கொள்ளு சட்னினா ஒரு டைம் சாப்பிடுவாங்க, 2வது டைம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கொள்ளு சட்னியை நம்ம சுவையாக மாற்றணும். அது எதை கலந்தால் எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பிக்வீன் யூடியூப் சேனலில் நம்ம அதை சொல்ல போகிறோம். என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து கொள்ளை முளைக்கட்டி எடுத்து செய்யுங்க, அதில் ரொம்ப சிறப்பு. ஆனால் நான் வந்து இன்றைக்கி வரக்கொள்ளு தான் எடுத்துருக்கிறேன். அந்த வரக்கொள்ளுக்கு ஒரு தாளிப்பு, ஜீரகம், மிளகு, வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லா குக்கரில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தக்காளி சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லை தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஒரு சின்ன குட்டியாக ஒரு புளி சேர்த்துக்கோங்க. இது நார்மலாக முளைக்கட்டின கொள்ளாக இருந்தாலும் வரக்கொள்ளாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வேணுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 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 கொள்ளு தண்ணியில் நீங்கள் ரசம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரசத்துக்கு தனியாக தண்ணி நிறைய வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச இது உப்பெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கிட்டோம். இந்த வேக வச்ச கொள்ளோட அதாவது மல்லி, கொத்தமல்லி இலை வந்து நல்லா கொத்தமல்லி நிறைய சேர்த்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறையா இதோடு சேர்த்து பச்சையாக அரைச்சிங்க அப்படின்னா இந்த கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது 2வது வேளையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொள்ளு சட்னி வேண்டாங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.